எண்ணும் எழுத்தும். செய்து மகிழ்வோம் 4 நூறுகள் அறிமுகம். கருத்துருவாக்கத் தருணம். மலர்நிலை மாணவர்கள் 10 பேரிடம் 10 மணிச்சரங்கள் ஒவ்வொன்றை கொடுக்கணும். ஒவ்வொரு மாணவரும் 10 மணிச்சரத்தினை மேசை மீது வைக்கும்போது பின்வருமாறு கூறச் செய்து அவர்களுக்கு 100னை அறிமுகம் செய்யணும். எப்படின்னா, முதல் மாணவர் 10 மணிச்சரத்தினை வைக்கும்போது 10 எனக் கூறியும், இரண்டாம் மாணவர் 2 10கள் சேர்ந்தது 20 எனக் கூறியும், இறுதியாக 10வது மாணவர் வைக்கும்போது ஆசிரியர் 10 10கள் சேர்ந்தது 100 எனக் கூறியும் 100 மணி கோவையினை மாணவர்களிடம் காட்டி 100னை அறிமுகம் செய்யணும். பிறகு 100னை எழுதும் முறையையும் மாணவர்களுக்கு எழுதிக் காட்டணும். இவ்வாறாக 100னை அறிமுகம் செய்த பின் 100கள் மணிக்கோவைகளை ஒரு மாணவருக்கு 1 வீதம் 9 மாணவர்களிடம் கொடுத்து 100ம் 100ம் 200, 200ம் 100ம் 300 என 900 வரையிலான 100களை அறிமுகம் செய்யணும். கற்றலின் தருணம். மலர்நிலை மாணவர்களை 4 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் 100, 200, 300 என 900 வரை எழுதப்பட்ட தீப்பெட்டிகளை கலந்து கொடுத்து ரயில் போல வரிசையாக இணைத்துக் காட்டச் செய்யணும். மொட்டுநிலை மாணவர்களுக்கு 11 முதல் 20 வரையிலான எண் பெயர்களை அடையாளம் காண ஆசிரியர் ஏதேனும் ஓர் எண்ணட்டையை எடுத்துக் காட்டும் பொழுது மாணவர்கள் அதற்குரிய எண்ணிக்கையை காட்டும் பட அட்டையை எடுத்துக்காட்டியும் அந்த எண்ணட்டையின் பின்புறம் உள்ள எண் பெயருக்கு ஏற்றவாறு வட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை எடுத்து ஒழுங்குபடுத்தியும் எண் பெயரை அமைத்துக் காட்டணும். இறுதியாக அந்த எண் பெயரை கீழ்மட்ட கரும்பலகையிலும் எழுதிக் காட்டச் செய்யணும். அரும்புநிலை மாணவர்களுக்கு செய்து மகிழ்வோம் 2 உள்ள செயல்பாட்டை பின்பற்றி 7 முதல் 9 வரையிலான எண்களை அறிமுகப்படுத்தணும். பிறகு தீப்பெட்டிகளில் 1, 2, 3 என 9 வரை எழுதி மேற்கண்ட எண் ரயில் விளையாட்டையும் விளையாட வைக்கணும்.